தமிழகத்திலிருந்து நீட் மற்றும் ஜேஇ தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம என்சிஆர்டி புக் 12th ஸ்டாண்டர்ட் லைன் பை லைனா தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர் அப்படின்ற லெசன் 7th சாப்டர். இதுல ஏற்கனவே பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த 3 பார்ட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஃபைன். இன்னைக்கு பார்ட் 4 பார்க்கலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்கஹாலுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஆல்கஹாலும் ஃபீனால்லையும் 2 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. an alkyl or aryl group and a hydroxyl group. ஓகேவா? பாருங்க ROH. ஸோ இதுல இந்த Rன்றது ஒரு அல்கைல் குரூப்பா இருக்கும். CH3, C2H5 இந்த மாதிரி ஏதோ ஒரு அல்கைல் குரூப்பா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பேர் என்னது? CH3க்கு பேரு மெத்தில் குரூப். C2H5க்கு பேரு எத்தில் குரூப். அப்ப மெத்தில், எத்தில், ப்ரோபைல் இந்த மாதிரி ஏதோ ஒரு அல்கைல் குரூப் இருக்கும். இன்னொன்னு ஹைட்ராக்சில் குரூப், OH அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. கரெக்டா? சோ இந்த மாதிரி ஆல்கஹாலை எடுத்துக்கும் போது 2 குரூப் இருக்கு. அதே மாதிரி தான் அரோமேட்டிக்ஸ்லயும் பென்சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே நம்ம என்ன சொல்லுவோம்? C6H5 அரைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபினைல் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லலாம். C6H5 ஃபினைல். ஸோ அரோமேட்டிக்ல இருக்கிற எல்லாத்தையும் சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா அரைல்னு சொல்லலாம். இன்னொன்னு ஹைட்ராக்சில் குரூப், OH குரூப். அப்ப அரைல் அப்படின்னு ஒரு குரூப்பும் ஹைட்ராக்சில் குரூப்பும் இருக்கு. இது அரோமேட்டிக் ஆல்கஹால்ல. அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ல அல்கைல் அப்படின்னு ஒரு குரூப்பும் ஹைட்ராக்சில் குரூப்பும் இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே 2 பார்ட்ஸ் இருக்கு. அல்கைல் ஆர் அரைல் குரூப் அப்படின்றது ஒன்னும், ஹைட்ராக்சில் குரூப் அப்படின்றது இன்னொன்னும். சரிங்களா? The properties of alcohols and phenols are chiefly due to hydroxyl group. So ஒரு ஆல்கஹாலுக்கோ ஃபீனாலுக்கோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாரால முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அல்கைல விட அரையில விட அந்த ஹைட்ராக்சில் குரூப்பால தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The nature of the alkyl or aryl groups simply modify these properties. என்ன சொல்றாங்க? ஜஸ்ட் ஹைட்ராக்சில் குரூப்பால ஒரு ப்ராப்பர்ட்டி வரப்போகுது. அந்த ப்ராப்பர்ட்டிய அந்த அதுல அட்டாச் இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்புடைய நேச்சரோ அல்லது அரைல் குரூப்புடைய நேச்சரோ கொஞ்சமா மாடிஃபை தான் பண்ணும். பட் எல்லா ஹைட்ராக்சில் குரூப்புமே ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆக போகுது. அதாவது எந்த ஆல்கஹாலா இருந்தாலும் அது அலிஃபேட்டிக் ஆல்கஹாலோ, அரோமேட்டிக் ஆல்கஹாலோ, பிரைமரி ஆல்கஹாலோ, செகண்டரி ஆல்கஹாலோ, டெர்ஷியரி ஆல்கஹாலோ, வினைலிக் ஆல்கஹாலோ, அல்லைலிக் ஆல்கஹாலோ எல்லா ஆல்கஹாலுமே ஆல்கஹால் ஸ்மெல்ல தான் கொடுக்கும். எல்லா ஆல்கஹாலுமே இட் ரெடிலி கேச்சஸ் ஃபயர், பத்திக்கிட்டு எரியும் இல்லையா? சோ அப்போ எல்லா ஆல்கஹாலுக்குமே நேச்சர் இருக்கு. அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை இருக்கு, சேஞ்சஸ் இருக்கு. அதுக்கு காரணம் இந்த அரைல் ஆர் அலிஃபேட்டிக் குரூப்னு சொல்றோம், ஆல்கைல் குரூப்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. பாருங்க, the boiling point of alcohols and phenols increases with the increase in number of carbon atom. அதாவது வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் அதிகமா இருக்கும். எப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிகமா இருக்கும், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமா இருக்கும், அப்ப வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமா? சோ வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கனால பாயிலிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் கார்பன் நம்பர். ஃபைன். இன் ஆல்கஹால் the boiling point decreases with the increase in branching in carbon chain. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னாங்கன்னா எக்ஸாம்பிள் இங்க நான் எழுதுறேன். CH3 CH2 CH2OH. சரி, இது புரோப்பனால். இந்த புரோப்பனாலுக்கு பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எத்தனாலை விட அதிகம். CH3 CH2OH. எத்தனாலை விட எத்தில் ஆல்கஹால், எத்தனாலை விட புரோப்பனாலுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம். இது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இங்க இருக்கிறத விட இங்க ஒரு CH2 யூனிட் அதிகமா இருக்கு. அதாவது கார்பனுக்கு 12 பிளஸ் ஹைட்ரஜனுக்கு 2, 14 மாஸ் யூனிட் அதிகமா இருக்கு. யூனிஃபைடு மாஸ் 14 அதிகமா இருக்கு. சோ எப்பெல்லாம் கார்பன் நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமாகுதோ அப்பெல்லாம் பாயிலிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கும். அப்ப எத்தனால்ல 2 கார்பன் இருக்கு, புரோப்பனால்ல 3 கார்பன் இருக்கு. இன்கேஸ் பியூட்டனால் எழுதுனா 4 கார்பன். அப்ப இதை விட இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம். சோ எத்தனாலை விட புரோப்பனாலுக்கு, புரோப்பனால் விட பியூட்டனாலுக்கு, இப்படியே கார்பன் அதிகமாக அதிகமாக பாயிலிங் பாயிண்ட்டும் அதிகமாகும்னு சொல்றாங்க. ஓகே, ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. CH3 CH CH3 இந்த இடத்துல OH இருக்கு. இப்ப இதுக்கு பேர் என்னன்னா 2 புரோப்பனால், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இப்போ புரோப்பனாலை விட ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலுக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஏன் பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா இங்க பிரான்ச் இருக்கு. பிரான்ச்சஸ் அதிகமாச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகும்னு சொல்றாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் செயின்ல கார்பனுடைய நம்பர் அதிகமாச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். அதே காம்பவுண்ட்ல பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா 2ல மெத்தில் இருக்கு, 3ல எத்தில் இருக்கு, இந்த மாதிரி பிரான்ச்சஸ் அதிகமாக அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும்னா கம்மியாகும்னு சொல்றாங்க. ஏன்னா பாயிலிங் பிரான்ச்சஸ் அதிகமாகும் போது ஆல்மோஸ்ட் அது என்ன ஷேப்பா மாறிடும்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பா மாற ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்ப வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபைன். அதை இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. பிகாஸ் ஆஃப் டிக்ரீஸ் இன் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் வித் டிக்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகுது, அப்ப வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸும் கம்மியாகுது. அதனாலதான் பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. நான் எந்த காம்பவுண்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன்?
பிரான்ச்சிங் இன் கார்பன் செயின்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? கார்பன் செயின்ல பிரான்ச்சஸ் அதிகமாச்சுன்னா, பிரான்ச்சிங் இன்க்ரீசஸ், பிரான்ச்சிங் அதிகமாச்சுன்னா அங்க பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ரீசஸ், பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். The hydroxyl group in alcohol phenols is involved in intermolecular hydrogen bonding. இந்த ஆல்கஹால்லயோ ஃபீனால்லயோ இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப் எதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ஏற்படக்கூடிய பாண்ட் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். NOF இந்த மாதிரி ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் லைக் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். பாருங்க, நைட்ரஜன் கிட்ட எப்பவுமே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஹாலஜன்ஸ் ஃப்ளூரின், குளோரின், புரோமின் இந்த மாதிரி ஹாலஜன்ஸ் கிட்ட 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ இந்த நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இதெல்லாம் வேற ஏதாவது ஒரு மாலிகுல இருக்கிற ஹைட்ரஜன் கூட என்ன பண்ணுனா இமேஜினரி டாட் பாண்ட ஃபார்ம் பண்ணும். கற்பனையான ஒரு புள்ளி பிணைப்பு, இமேஜினரி டாட் பாண்ட். இந்த ஹைட்ரஜன் பார்ஷியலி பாசிட்டிவா இருந்து இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜனோ, ஆக்சிஜனோ அல்லது ஃப்ளூரினோ ஏதாவது ஒரு ஆட்டம் பார்ஷியலி எலக்ட்ரோ நெகட்டிவா இருந்தாலும் அந்த ஆட்டம் கூட இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? இமேஜினரி டாட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட். ஹெச் பாண்டுன்னு சொன்னாலும் ஹைட்ரஜன் பாண்டுனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப ஹைட்ரஜன் பாண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஆட்டம்ஸ் கூடயும் ஹைட்ரஜன் மேக் பண்ணக்கூடிய, எக்ஸாம்பிள் கார்பன் கூட ஹைட்ரஜனுக்கு இருக்கிற பாண்டுக்கு பேரு ஹைட்ரஜன் பாண்ட் கிடையாது. ஓகேவா? ஏதோ ஒரு மாலிகுல்ல ஹைட்ரஜன் இருக்கு, அந்த ஹைட்ரஜன் பார்ஷியலி எலக்ட்ரோ பாசிட்டிவா இருந்து பக்கத்துல இருக்கிற மாலிகுல்ஸ்ல அல்லது அதே ஆட்டம்ல அதே மாலிகுல்ஸ்லயே ஏதோ ஒரு ஆட்டம் இருக்கு, அது என்ன ஆட்டமா இருக்கணும்னா ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமா இருக்கணும். லைக் நைட்ரஜனா இருக்கலாம், அட்டாமிக் நம்பர் 7, ஆக்சிஜனா இருக்கலாம், அட்டாமிக் நம்பர் 8, தென் ஃப்ளூரினா இருக்கலாம், அட்டாமிக் நம்பர் 9. இந்த 7, 8, 9ல ஏதாவது ஒரு ஆட்டம் வந்து அந்த ஆட்டம் பார்ஷியலி எலக்ட்ரோ நெகட்டிவா இருந்துச்சுன்னா தென் திஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் will make a dot bond with this fluorine or oxygen or nitrogen atom. இந்த பாண்டுக்கு பேர் தான் என்னது? ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேவா? சோ பாருங்க, ஆல்கஹால்ஸ்ல ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கும், ஹைட்ரஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கும் இல்லையா? ஃபைன். இந்த மாதிரி ஆக்சிஜனுக்கு ஆக்சுவலா கேரி சார்ஜ் என்னன்னா 2- ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப பார்ஷியலி நெகட்டிவ் ஆகும்போது 2 மைனஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? சோ டெல் மைனஸ் மைனஸ் அப்படின்னு 2 மைனஸ் கமா போட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா டெல் டெல் மைனஸ் அப்படின்னு எழுதலாம். 2 தடவை டெல் எழுதி மைனஸ்னு போடலாம். ஓகேவா? சோ ஆக்சிஜனுக்கு அந்த மாதிரி இருக்கும், ஹைட்ரஜனுக்கு இங்க பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த பாண்டை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்றோம். சார் இந்த ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கும் பிளாக் கலர்ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, கீழே அல்கைலுக்கு ஆருக்கு ஒரு பாண்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாண்டு. இங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் என்னது? பாண்ட் அப்படின்னு சொல்லணும். இது ஹைட்ரஜன் பாண்ட் கிடையாது. இந்த ஆக்சிஜனுக்கும் இங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் நடுவுல பிங்க் கலர்ல ஒரு டாட் டாட்டா வச்சிருக்காங்க இல்லையா? இந்த லைனுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்றாங்க. ஃபைன். சோ ஹைட்ரஜன் பாண்ட்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? ஓகே. இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதுனாலயும் ஆல்கஹால் ஃபீனால்ஸ்க்கு பாயிலிங் பாயிண்ட் கம்பேரிட்டிவ்லி ஹையா இருக்கும். இதை விட, அதாவது இதே மாஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் விட ஆல்டிஹைட், கீட்டோன், ஈத்தர், எஸ்டர் இதெல்லாம் விட இங்க பாயிலிங் பாயிண்ட் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். Fine. It is interesting to note that the boiling point of alcohol and phenol are higher in comparison to other classes of compounds. Namely, யார் யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஹைட்ரோகார்பன்ஸ், கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருந்துச்சுன்னா ஹைட்ரோகார்பன்ஸ், ஈத்தர்ஸ், ROR அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஈத்தர்ஸ், ஹாலோ அல்கேன்ஸ். ஏற்கனவே நம்ம ஹாலோ அல்கேன்ஸ், ஹாலோ அரீன்ஸ் அப்படின்ற சாப்டர் நடத்தியிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்க. ஹாலோ அரீன்ஸ் ஆஃப் கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ். என்ன சொல்றாங்க? இந்த ஹாலோ அல்கேன்ஸோ, ஹாலோ அரீன்ஸோ, ஈத்தர்ஸோ, ஹைட்ரோகார்பன்ஸோ எதையாவது எடுத்துக்கிட்டு கம்பேரபிள் மாசஸ், நான் இங்க என்ன ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் இதனுடைய மாஸ் என்ன இருக்கோ அதுக்கு நேரான மாஸ் இருந்தாலும் கூட அந்த காம்பவுண்ட்ஸுக்கு ஹைட்ரோகார்பன், ஈத்தர், ஹாலோ அல்கேன்ஸ் இந்த காம்பவுண்ட்ஸ்க்குலாம் பாயிலிங் பாயிண்ட் கம்மியா தான் இருக்கும். ஆல்கஹாலுக்கு தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்கஹால் ஆர் ஃபீனால் இந்த காம்பவுண்ட்ஸ் தான் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஹையர், அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? ஹைட்ரஜன் பாண்டு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனால் அண்ட் புரோபேன் ஹேவ் கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ். என்ன சொல்றாங்க? எத்தனால் C2H5OH, புரோபனால் சொல்லல, புரோபேன் சொல்றாங்க, C3H8 இல்லையா? சோ இந்த எத்தனாலும் புரோபேனும் கிட்டத்தட்ட கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ்ல தான் இருக்கு. பட் தேர் பாயிலிங் பாயிண்ட் டிஃபர் வைட்லி. ஆனா அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்ல ரொம்ப அதிகமான வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. The boiling point of methoxymethane is intermediate of the two boiling point. இந்த புரோபேன் இருக்கு இல்லையா? இது ஒரு ஹைட்ரோகார்பன்.
இந்த ஹைட்ரோ கார்பனுக்கும் எத்தனால் அப்படின்ற ஆல்கஹாலுக்கும் நடுவுல இன்டர்மீடியேட்டா ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. யாருக்கு? மீத்தாக்சி மீத்தேனுக்குன்னு சொல்றாங்க. மீத்தாக்சி மீத்தேன் இஸ் நத்திங் பட் டைமெத்தில் ஈத்தர், ஒரு ஈத்தர். ஓகே. சோ அப்ப உங்களுக்கு இதுல இருந்து ஒரு விஷயத்த ஆர்டர் பண்ணலாம். என்னன்னா, ஒரு ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹாலுடைய பாயிலிங் பாயிண்ட் தான் அதிகம். அதை விட ஈத்தருடைய பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். ஈத்தரை விட ஹைட்ரோ கார்பனுக்கு இன்னும் பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ் இருந்துச்சுன்னா. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆர்டர் எழுதலாமா? இந்த லைன்ஸை வச்சு, இந்த பேராகிராஃப் வச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்து வச்சு நம்ம ஏதாவது உருவாக்கலாம். ஓகே. பாருங்க, எத்தனால் எழுதியிருக்காங்க. CH3 CH2OH எத்தில் ஆல்கஹால். ஓகே, இதனுடைய மாலிகுலர் மாஸ் 46. பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 351 கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது மீத்தாக்சி மீத்தேன் டைமெத்தில் ஈத்தர். இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 248 கெல்வின். 351 விட 248 100 கம்மியா இருக்கு இல்லையா? 102 இல்ல 103. ஓகே, 103. பட் 100ன்னு அப்ராக்சிமேட்டா சொல்லலாம். அப்ராக்சிமேட்டா ஒரு 100 கம்மியா இருக்கு. ஆனா மாஸ் எப்படிதான் இருக்கு? ரெண்டுமே 46 தான். சேம் மாஸ் எத்தனாலுக்கும் மீத்தாக்சி ஈத்தேனுக்கும். ஏன்னா இது ரெண்டும் என்னது? ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். இங்க இருக்கக்கூடிய மாலிகுலர் ஃபார்முலா தான் இங்கேயும் இருக்கு. சரியா? ஆனா ஃபங்க்ஷனல் குரூப் இங்க ஆல்கஹால் இருக்கு, இங்க ஈத்தர் இருக்கு. அப்ப டிஃபரண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னதுன்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். அப்ப எத்தனாலும் மீத்தாக்சி மீத்தேனும் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். சேம் மாஸ் தான் இருக்கு. ஆனா பாயிலிங் பாயிண்ட்ல ஒரு 100 டிஃபரன்ஸ் இருக்கு ஈத்தருக்கு. அடுத்தது பாருங்க, ஹைட்ரோ கார்பன் புரோப்பேன் எழுதியிருக்காங்க. புரோப்பேனுடைய மாசும் கிட்டத்தட்ட 44 தான். ஓகேவா? இது 46, அதுக்கு நேரா தானே இருக்கு 44, 2 தான் கம்மியா இருக்கு. அப்ப இதுக்கும் இதை விட இப்படிதான் ஈக்குவலா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இல்ல, 231 கெல்வின் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? ஃபைன், இதை விடவும் ஒரு 17 கம்மியா இருக்கு. ஓகே, அப்போ ஆல்கஹாலுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம் ஹைட்ரஜன் பாண்டால. அதை விட அல்காக்சி அல்கேன் ஈத்தருக்கு கம்மி. ஈத்தருக்கு விட ஹைட்ரோ கார்பனுக்கு இன்னும் கம்மி. ஈத்தர் தான் இன்டர்மீடியேட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, த ஹை பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால்ஸ் ஆர் மெயின்லி டியூ டு, இது பாயிலிங் பாயிண்ட் ஹையா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். சோ இங்க இன்டர்மாலிகுலர்னு ஒன்னு எழுதிருக்காங்க. அப்ப there is another type of hydrogen bond which is called intramolecular hydrogen bond ன்னு சொல்லணும். ஓகேவா? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்னா என்ன அர்த்தம்னா மூலக்கூறுகளுக்கு இடையில், அதாவது ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவுல. இப்போ இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்தியாவுக்குள்ளாரையா நடக்கும்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும், பங்களாதேஷ்க்கும் சைனாவுக்கும், சைனாவுக்கும் ஜப்பானுக்கும். சோ ஒரு நாடுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில நடந்துச்சுன்னா தான் இன்டர்நேஷனல் சொல்லுவோம். அப்ப இன்டர் மாலிகுலர் அப்படின்னா ஒரு மாலிகுலுக்கும், எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்கு, இன்னொரு வாட்டர் மாலிகுல் இருக்கு. இந்த வாட்டர் மாலிகுல் இருக்கிற ஹைட்ரஜனுக்கு இந்த வாட்டர் மாலிகுல் இருக்கிற ஆக்சிஜனுக்கு நடுவுல ஒரு இமேஜினரி டாட் பாண்ட் ஃபார்ம் ஆனா இப்போ இதுக்கு பேர் என்னதுன்னா இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல். ரெண்டு மாலிகுலுக்கு இன் பிட்வீன்ல தானே ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதனால இதுக்கு பேரு இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். புரிஞ்சுச்சா? ஓகே, இன்னொரு டைப் என்ன இருக்கு அப்படின்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. இது நீங்க 11th ஏற்கனவே படிச்சிருக்கணும் கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல. ஃபைன், இந்த இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். ஃபைன், பாருங்க, இப்போ ஆர்த்தோ நைட்ரோஃபீனால்ல இங்க ஃபீனால் OH இருக்கு. இதுல இருக்கிற ஹைட்ரஜன் பார்ஷியலி எலக்ட்ரோ பாசிட்டிவா இருந்து இந்த NO2ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவா இருந்து இங்க ஒரு இமேஜினரி டாட் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இதோ இருக்கு இல்லையா, இந்த பாண்டுக்கு பேர் தான் என்னதுன்னா ஹைட்ரஜன் பாண்ட். இப்போ இது ஒரு மாலிகுல், இது இன்னொரு மாலிகுல் கூட ஃபார்ம் பண்ணல, இந்த மாலிகுல்குள்ளாரையே ஃபார்ம் பண்ணிக்குச்சு. ஒரு மாலிகுல் அதுக்குள்ளேயே ஹைட்ரஜன் பாண்டையும் ஃபார்ம் பண்ணிக்குச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு இன்ட்ரா மாலிகுலர். இன்ட்ரா அப்படின்னா உள்ளாரன்னு அர்த்தம். இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னா ஸ்கூலுக்குள்ளாரையே 6th 7th 8th பசங்களுக்குள்ளார நடக்குது. இன்டர் ஸ்கூல் காம்படிஷனா ஒரு ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் நடக்குது. இன்ட்ரா ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்குள்ளாரையே நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன், இன்ட்ரா மாலிகுலர் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ரெண்டும் புரிஞ்சுச்சா? ஓகே, விச் இஸ் லேக்கிங் இன் ஈத்தர்ஸ் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல்கஹால்ஸ்க்கு பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். யாரை விட? ஈத்தர்ஸை விட, ஹைட்ரோகார்பன்ஸ் விட. இது எதனால அப்படின்னு கேட்டா மெயின்லி டியூ டு, இது முக்கியமான காரணமே யாருன்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் தான் காரணம்னு சொல்றாங்க. அதே இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இங்க இருக்காதானா? கண்டிப்பா இருக்காது. லேக்கிங், ஈத்தர்லயோ ஹைட்ரோகார்பன்லயோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன், இப்ப பாயிலிங் பாயிண்ட் ஆல்கஹாலுக்கு அதிகம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, solubility. solubility or solubility, ஓகே, எப்படி வேணா சொல்லலாம். கரைத்தன்மை, ஏதோ ஒண்ணுல கரைக்க போறோம் இல்லையா? solubility of alcohols and phenols in water is due to their ability to form hydrogen bond. ஆல்கஹாலுக்கு என்ன நேச்சர் இருக்கு? இப்பதான் பார்த்தோம், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். அப்ப ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கிறதுனால வாட்டர்லயும் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். லைக் டிசால்வ்ஸ் லைக்னு சொல்ற மாதிரி வாட்டர்ல ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதுனால ஆல்கஹால்லயும் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதுனால ஆல்கஹால் வாட்டர்ல எந்த ரேஷியோல வேணா சேரும்.
ஓகேவா? alcohol and phenol in water is due to their ability to form hydrogen bond with water molecules. water molecule கூட ஆல்கஹாலுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அதனால தான் அது soluble ஆகுதுன்னு சொல்றாங்க. as shown, the solubility decreases with increase in size of alkyl or aryl group. alkyl குரூப்போ இல்ல aryl குரூப்போ ரொம்ப பெருசாயிட்டே போச்சுன்னா, alkyl குரூப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா solubility என்ன ஆயிடும்னா கம்மி ஆயிடும்னு சொல்றாங்க. ஏன் கம்மி ஆகணும்? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய CH3, CH2 இப்படி இருக்கு இல்லையா? இந்த குரூப்புக்கு எல்லாம் பேர் என்ன அப்படின்னா ஹைட்ரோபோபிக் அப்படின்னு சொல்லணும். ஹைட்ரோபோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோபோபிக்னா என்னதுன்னா வாட்டர் ஹேட்டிங் குரூப்னு அர்த்தம். வாட்டரை அது என்ன பண்ணும்? வாட்டர் ஹேட்டிங் குரூப். அது வாட்டரை விரும்பாது, வாட்டரை வெறுக்கும். அப்ப வாட்டர் கூட ஒழுங்கா விருப்பப்பட்டு சேராது. அதனால solubility கம்மி ஆயிடும். ஓகேவா? இந்த ஆல்கஹால் குரூப் நம்ம என்ன சொல்லணும்னா ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோபோபிக் நேச்சர் அதிகமாச்சுன்னா அது வாட்டர்ல soluble ஆகாது. அதனாலதான் லோயர் ஆல்கஹால்ஸ் ஆர் completely soluble, higher alcohols are partially soluble அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஹைட்ரோபோபிக் குரூப் alkyl or aryl குரூப்புக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஹைட்ரோபோபிக் வாட்டர் ஹேட்டிங் குரூப்னு சொல்றாங்க. several of the lower molecular mass alcohols are miscible with water in all proportion. என்ன சொல்றாங்க? மெத்தனால், எத்தனால், புரோபனால் இந்த மாதிரி 3 கார்பனை மட்டும் வச்சுக்கோங்க. பியூட்டனால் எல்லாம் போகாதீங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 3 கார்பன்ஸ் இருக்குல்ல, அதுல உருவாகக்கூடிய ஆல்கஹால்ஸ் மீத்தேல் கூட மெத்தனால், ஈத்தேன் கூட எத்தனால், புரோபேன் கூட புரோபனால். இந்த ஆல்கஹால்ஸ்லாம் மிசிபிள் வித் வாட்டர், வாட்டர் கூட நல்லா கலக்கும். எப்படின்னா இன் ஆல் ப்ரொபோர்ஷன், எந்த ப்ரொபோர்ஷன்ல சேர்த்தாலும், அதாவது ஆல்கஹால 10% எடுத்துட்டு வாட்டரை 90% சேர்த்தாலும் கலக்கும். ஆல்கஹால 90% எடுத்துட்டு வாட்டரை 10% எடுத்துட்டாலும் கலக்கும். எந்த ரேஷியோல எந்த ப்ரொபோர்ஷன்ல நம்ம சேர்த்தாலும் வாட்டரும் ஆல்கஹாலும் கம்ப்ளீட்டா மிசிபிள் ஆகும்னு சொல்றாங்க. இது எங்க மட்டும்தான்? லோயர் ஆல்கஹால்ஸ் மட்டும்தான். ஓகேவா? மெத்தனால், எத்தனால், புரோபனால் அது வரைக்கும் தான் பாசிபிள். அதுக்கப்புறம் கிடையாது. ஏன்னா ஹைட்ரோபோபிக் நேச்சர் அதிகமாயிடும் ஆல்கைல் குரூப்ஸ்க்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோம். ஆல்கஹால்ஸ்க்கு அதிகம்னு சொல்லிட்டு ஈத்தர், ஹைட்ரோ கார்பன் எல்லாம் விட அதிகம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது solubility பார்த்தோம். ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணதுனால வாட்டர் கூட ஆல்கஹால்ஸ் எல்லா ரேஷியோலயும் சேருது. ஓகே, ஆனா அல்கைல் அரைல் குரூப் அதிகமாக solubility கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஏன்னா ஹைட்ரோபோபிக் நேச்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போறோம். ஆல்கஹால்ஸ் ஆர் வெர்சடைல் காம்பவுண்ட். ஆல்கஹால் ஒரு வித்தியாசமான காம்பவுண்ட்னு சொல்றாங்க. அது ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. வெர்சடைல்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப யூனிக் நேச்சரா இருக்கக்கூடியது. தே ரியாக்ட் போத் ஆஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரோஃபைல்ஸ். ஆல்கஹால் என்ன ஆக்ட் ஆகுதான்? நியூக்ளியோஃபைல்னா மைனஸ் இல்லையா? நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா அதை நம்ம நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஃபைல்னா பிளஸ்ஸா இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? எலக்ட்ரான் ரிச் இருந்துச்சுன்னா, அதாவது நிறைய எலக்ட்ரானை வச்சுட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். சோ ஆல்கஹாலை என்ன சொல்றாங்க? அது எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலான்னு கேட்டா இட் ஆக்ட் ஆஸ் போத். அது எலக்ட்ரோஃபைலாவும் ஆக்ட் ஆகும், நியூக்ளியோஃபைலாவும் ஆக்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். The bond between OH is broken when alcohol react as nucleophile. ஆல்கஹால் எப்பலாம் நியூக்ளியோஃபைலா ரியாக்ட் ஆகுதோ அப்பலாம் என்ன ஆகும்னா OH பாண்ட் பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஆல்கஹால் as நியூக்ளியோஃபைல் ஆர் OH, இது ஆல்கஹால். இப்போ இதுல ஆக்சிஜன் கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு கார்பன் கூட போய் கார்போ கேட்டையான், இது C+ போட்டுருக்காங்க இல்லையா? அப்ப கார்போ கேட்டையான் கூட சேருது. அப்ப ஆக்சிஜனுக்கு கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் ஆயிடுமா? ஆக்சிஜனுக்கு எப்பயுமே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. மேல இருக்கிற பாண்ட் தான், அதாவது எலக்ட்ரான்ஸ் தான் கார்பன் கூட பாண்ட் மேக் பண்ணிடுச்சு. அப்ப லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆனதுனால I took as a positive charge. இந்த இடத்துல பிளஸ் போட்டுருக்காங்க. தெரியுதா? பிங்க் கலர்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். வேணும்னா ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க. யூ கேன் ஏபிள் டு ஜூம் இட். நீங்க யூடியூப்ல அப்படியே என்ன பண்ணலாம்? வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே ஜூம் பண்ணி பார்க்கலாம். சோ ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க. சில இடத்துல ஏதாவது பிளஸ் மைனஸ் சார்ஜ் எல்லாம் தெரியலனா. ஓகேவா? ஃபைன். சோ அடுத்தது என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகி H+ வெளியில போயிட்டு புரோட்டான் H+ வெளியில போயிட்டு எனக்கு இந்த ஆக்சிஜன் கூட கார்பனுக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. லைக் ஈத்தர் இந்த மாதிரி ஒன்னு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்ல நடக்கக்கூடியது. செகண்ட் ஒன், த பாண்ட் பிட்வீன் CO இஸ் broken. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகும். எப்போன்னு கேட்டா when they react as a electrophile. சோ நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும்போது ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகும். எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆகும்போது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகும். அப்ப O மைனஸா இருக்கும், கார்பன் என்னவாயிடும்? பிளஸ் ஆயிடும். இதான் இங்க கொடுத்திருக்காங்க. புரோட்டனேட்டட் ஆல்கஹால் ரியாக்ட் இன் திஸ் மேனர். சோ ஒரு புரோட்டனேட்டட் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா, அதாவது RCH2OH ஆல்கஹால், அது கூட புரோட்டானை சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் வந்து சேருமா? ஏன்னா ஆக்சிஜன் கிட்ட தான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குமே. அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் H+ எலக்ட்ரானை கொடுத்து பாண்டை மேக் பண்ணிக்கும். அப்ப ஆக்சிஜன் பிளஸ் ஆயிடும், ஹைட்ரஜன் கூட பாண்டை மேக் பண்ணிச்சு. ஆல்ரெடி இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, அது இங்க இருக்கு. பிளஸ் இங்க புதுசா ஒரு ஹைட்ரஜன் கூட பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அதனாலதான் H2ன்னு எழுதிருக்காங்க.
ஓகேவா? ஃபைன். ஸோ இது புரோட்டனேட்டட் ஆல்கஹால். இப்போ இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு பேர் என்னது அப்படின்னா புரோட்டனேட்டட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். ஃபைன். இது ஒரு நியூக்ளியோஃபைல் Br மைனஸ் கூட சேருது. Br மைனஸ் வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணும்போது இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு போச்சுன்னா H2O வாட்டர் கிடைக்கும்னு சொல்றாங்க. அததான் இங்க எழுதிருக்காங்க பாருங்க. H2O வாட்டர் கிடைக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்ததுனால இந்த பிளஸ் சார்ஜும் போயிடும். அப்ப வாட்டர் கிடைக்குது. இங்க RCH2Br அப்படின்னு ஒரு சப்ஸ்டிடியூஷன் காம்பவுண்ட் கிடைக்குது. RCH2OH RCH2OH அப்படின்னு இருந்தது. RCH2Br அப்படின்னு மாறி இருக்கு. OHக்கு பதிலா Br வந்திருக்கு. OH என்றது ஒரு நியூக்ளியோஃபைல். Br என்றதும் நியூக்ளியோஃபைல் தான். அப்ப ஒரு நியூக்ளியோஃபைலுக்கு பதிலா இன்னொரு நியூக்ளியோஃபைல் வந்திருக்குன்னா இதுக்கு பேர் என்னது? SN ரியாக்ஷன், நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரியா? சோ ஹாலோ அல்கேன்ஸ், ஹாலோ அரீன்ஸ் யாரெல்லாம் கவனிச்சீங்களோ அந்த வீடியோ பார்த்திருக்கீங்களோ லெக்சர்ஸ் அவங்களுக்கு இன்னும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஒன்னு யூனிமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன், இன்னொன்னு பைமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். SN1 SN2ன்னு ரெண்டு இருக்கு. SNIயும் இருக்கு. பட் உங்களுக்கு இந்த ரெண்டு தெரிஞ்சா போதும். SN1ம் SN2வும். ஓகேவா? ஃபைன். சோ இந்த சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷனை பத்திலாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இன்கேஸ் இந்த லெசன்ல இருந்துச்சுன்னா நான் அதை உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னா ஹாலோ அல்கேன்ஸ், ஹாலோ அரீன்ஸ் சாப்டர்ஸை பார்த்துருங்க. ஃபைன். பேஸ்ட் ஆன் த கிளீவேஜ் ஆஃப் OH அண்ட் CO, அதாவது ஓக்கும் ஹச்சுக்கும் நடுவுல பாண்ட் பிரேக் ஆக போதா அல்லது சிக்கும் ஓக்கும் நடுவுல இந்த இடத்துல ஹச் இருக்கும் COHன்னு, சிக்கும் ஓக்கும் நடுவுல பாண்ட் பிரேக் ஆகுதா இதை பொறுத்து the reactions of alcohols and phenols may be divided into 2 groups. ஆல்கஹாலையும் ஃபினாலையும் நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு வகையா பிரிக்கிறேன். கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல பாண்ட் பிரேக் ஆக போதா அல்லது ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல பாண்ட் பிரேக் ஆகுதா இதை வச்சு பிரிக்கிறேன்னு சொல்றாங்க. என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் ரியாக்ஷன் இன்வால்விங் கிளீவேஜ் ஆஃப் OH பாண்ட். ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆக போகுது. ஆக்சிஜன் மைனஸ் ஆகும், ஹைட்ரஜன் பிளஸ் ஆகும். கரெக்டா? ஓகே. அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால்ஸ். சோ ஒரு ஆல்கஹாலுக்கோ அல்லது ஃபீனாலுக்கோ அசிடிட்டி எப்படி இருக்கும்? எந்த ஒரு காம்பவுண்ட்லாம் H+ லாஸ் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த அசிடிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், மெட்டல்ஸ் கூட சேரும்போது ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் ரியாக்ட் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் such as sodium, potassium or aluminum and aluminum to yield corresponding alkoxide. sodium கூட சேர்ந்தா sodium alkoxide, potassium கூட சேர்ந்தா potassium alkoxide கிடைக்குது. எக்ஸாம்பிள் மெத்தனால் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், மீத்தாக்சைடு. எத்தனால் சேர்ந்துச்சுன்னா ஈத்தாக்சைடு, சோடியம் ஈத்தாக்சைடு, பொட்டாசியம் ஈத்தாக்சைடு, அலுமினியம் ஈத்தாக்சைடு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் அல்காக்சைட்ஸ் கிடைக்குது ஆர் ஃபீனாக்சைடு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஹைட்ரஜன் கேஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆல்கஹால்ஸ் எடுத்துட்டு மெட்டல் கூட ட்ரீட் பண்ணா எனக்கு கண்டிப்பா என்னதான் கிடைக்கும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த 3 ரியாக்ஷன்லுமே ஹைட்ரஜன் கேஸ் தான் கிடைக்குது. ஓகேவா? ஃபைன். சோ ROH இது ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் எடுத்துட்டு சோடியம் கூட சேர்க்கறாங்க. ரெண்டு சோடியம் இருக்கு இல்லையா? இந்த சோடியம் என்ன பண்ணுன்னு பாருங்களேன். சோடியம் gives Na+ பிளஸ் எலக்ட்ரான். சோடியம் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். இது அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். சோடியம் எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு Na+ கேட்டையானா மாறுது. இது அயனைசேஷன் எனர்ஜி. இதே மாதிரி ரெண்டு சோடியம் எடுத்துட்டா ரெண்டு Na+ ரெண்டு எலக்ட்ரானும் கிடைக்குமா? ஃபைன். இப்போ இந்த ஆல்கஹால்ல இருந்து ROH இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு போச்சுன்னா O மைனஸ் ஆகும், H+ கிடைக்கும். இதே மாதிரி நான் 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா 2 H+ இருக்குமா? பிளஸ் இந்த சோடியம் அயனைசேஷன் ஆகும்போது எனக்கு 2 எலக்ட்ரான் கிடைச்சிச்சு. அந்த 2 எலக்ட்ரானை சோடியம் அயனைசேஷன் ஆகும்போது கிடைக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை இந்த 2 H+ எடுத்துட்டு பிளஸ்க்கு ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா நியூட்ரல் ஆயிடும். அப்போ H2 ஹைட்ரஜன் கேஸ் போயிடும். புரியுதா? இந்த சோடியம் பிளஸ் என்ன பண்ணுனா இந்த RO மைனஸ் கூட சேரும். RO மைனஸா இருக்கு. அது கூட இந்த Na+ சேர்ந்துச்சுன்னா சோடியம் ஆல்காக்சைடு கிடைக்கும். இப்படிதான் இங்க கொடுத்திருக்காங்க 3 ரியாக்ஷன்ஸ்னே. பாருங்க CH3C மேல ஒரு CH3 கீழே ஒரு CH3 டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். இப்போ இதை எடுத்துக்கிட்டு அலுமினியம் கூட சேர்க்கறாங்க. இந்த இடத்துல இருக்கிற ஹைட்ரஜன் போயிட்டு அலுமினியம் அங்க வந்து சேர்ந்து டெர்ஷரி பியூட்டாக்சைடு அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. டெர்ஷரி பியூட்டாக்சைடு, அலுமினியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அலுமினியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+, அலுமினியம் 3 எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணும். அதனால 3 டைம்ஸ் பியூட்டாக்சைடு எழுதிருக்காங்க. ஓகேவா? இன்கேஸ் சோடியம் இருந்துச்சுன்னா 1 தான் எழுதுவோம். ஏன்னா சோடியத்துடைய ஆக்சிடேஷன் 1+. அப்ப நீங்க ஒரு மெட்டலுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை படிச்சிருக்கணும். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் இந்த மாதிரி இதெல்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் 1s இல்லையா? ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். இந்த S பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு அதாவது 1s கூட இல்ல S1ன்னு சொல்லலாம். சரி, S1 பிளாக் எலிமெண்ட்ஸ், S பிளாக் எலிமெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் அல்கலி மெட்டல்ஸ்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 இருக்கும். அல்கலைன் எர்த் மெட்டல்ஸா இருந்துச்சுன்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா
இதுக்கெல்லாம் என்னது +2ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மெட்டல்ஸுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுனா தான், அது எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ணும், அது கூட எத்தனை ஆல்காக்சைடு வந்து சேரும்ன்றத சொல்ல முடியும். ஓகே. அலுமினியத்துக்கு 3+, போரான் ஃபேமிலி 3+, அதனால தான் 3 பியூட்டாக்சைடு வந்து சேர்ந்துருது. அலுமினியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடுன்ற ஒண்ணு எனக்கு த்ரைஸ் 3 தடவை கிடைச்சிருக்கு. புரியுதா? ஃபைன். ஃபீனால் எடுத்துக்கிட்டு சோடியம் கூட சேர்க்கும்போது, இங்க இருக்கிற ஹைட்ரஜன எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் கேஸா போயிடும் H+. சோடியம் அந்த இடத்துல வந்து சேர்ந்து சோடியம் ஃபீனாக்சைட குடுக்குது. சோடியம் ஃபீனாக்சைடு. ஞாபகம் இருக்கா? நம்ம இதே ஆல்கஹால் லெசன்லயே பிரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ல பார்த்தோம். சோடியம் ஃபீனாக்சைடுல இருந்து ஃபீனால பிரிப்பேர் பண்ற மெத்தடுக்கு பேர் என்னது அப்படின்னா, டவுஸ் ப்ராசஸ். இல்லையா? சோடியம் ஃபீனாக்சைடுல இருந்து ஃபீனால பிரிப்பேர் பண்ற மெத்தடுக்கு பேர் என்னது? டவுஸ் ப்ராசஸ். இத நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. Fine. In addition to this, phenols react with the aqueous sodium hydroxide to form sodium phenoxide. என்ன சொல்றாங்க? ஃபீனால நம்ம சோடியம் கூட சேர்த்தா மட்டும் தான் சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குமானா? இல்ல சோடியம் மெட்டல சேர்க்காம, சாலிடா சோடியம் மெட்டல சேர்க்காம, அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன கூட பேஸ கூட நம்ம சேர்க்கலாம். அப்பவும் எனக்கு சோடியம் ஃபீனாக்சைடு தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. சோ பாருங்க, ஃபீனால் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கிவ்ஸ் என்ன நடந்திருக்கும்? இங்க இருக்கக்கூடிய H இங்க இருக்கிற OH எடுத்துட்டு வாட்டரா போயிடும். அப்போ இந்த Na+ இருக்கு இல்லையா? இது இந்த O- கூட சேர்ந்து சோடியம் ஃபீனாக்சைடு கிடைச்சிருச்சு. ஓகே. The above reaction shows that alcohols and phenols are acidic in nature. இந்த 2 ரியாக்ஷன் மூலமா, அதாவது மேல இருக்கிற இந்த ரியாக்ஷன்லயும் சரி, ROH ஆல்கஹால்ஸ் எல்லாமே H+ லாஸ் பண்ணுது. அலுமினியம் கூடயோ சோடியம் கூடயோ சேரும்போது H+ லாஸ் பண்ணுது. அதுதான் சோடியம் கிட்ட இருந்து அலுமினியம் கிட்ட இருந்து மெட்டல் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிட்டு ஹைட்ரஜன் கேஸா போகுது. அப்ப ஆல்கஹால்ஸ் H+ லாஸ் பண்ணுது, H+ டொனேட் பண்ணுது. எந்த காம்பவுண்ட்லாம் ஒரு எக்ஸ்ன்ற காம்பவுண்ட் H+ கொடுத்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ஆசிட்னு சொல்லணும். அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. The above reactions show that alcohol and phenol are acidic in nature. In fact, alcohols and phenols are Bronsted acids. உண்மையிலே இதை என்ன சொல்லணும்? லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிட் அண்ட் பேஸ்னு ஒரு கான்செப்ட் வரும்பா. லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிட் அண்ட் பேசஸ் ஈக்லிபிரியம் அப்படின்ற கெமிக்கல் ஈக்லிபிரியம் லெசன்ல அல்லது ஈக்லிபிரியம் லெசன்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ்ல இதை நம்ம என்ன சொல்றோம்? பிரான்ஸ்டட் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிட்னு சொல்றோம். H+ கொடுக்கறது எல்லாத்தையுமே நம்ம லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிட்னு சொல்லுவோம். H+ அக்செப்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் லவ்ரி பிரான்ஸ்டட் பேஸ்னு சொல்லுவோம். ஓகே. தே கேன் டொனேட் ஏ புரோட்டான் டு ஏ ஸ்ட்ராங்கர் பேஸ். இது ஒரு ஸ்ட்ராங் பேஸுக்கு என்ன பண்ணுமா? புரோட்டானை டொனேட் பண்ணும். எது? ஆல்கஹாலும் ஃபீனாலும் புரோட்டானை டொனேட் பண்ணும். அதனால தான் இது லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் ஆசிட்னு சொல்றோம். ஒரு பேஸ் இருக்கு. அந்த பேஸ் கூட ஆசிடை சேர்க்கும், அதாவது ஆல்கஹாலை சேர்க்கும் போது ROH ஆல்கஹாலை சேர்க்கும் போது அங்க இருக்கிற H பேஸ் எடுத்துட்டு BH கான்ஜுகேட் ஆசிடாவும் RO- அப்படின்ற ஒரு கான்ஜுகேட் பேஸும் கிடைக்குது. ஆசிட்ல இருந்து கிடைக்கிற காம்பவுண்டுக்கு பேரு கான்ஜுகேட் பேஸ். பேஸ்ல இருந்து கிடைக்கிற காம்பவுண்டுக்கு பேரு கான்ஜுகேட் ஆசிட். ஓகேவா? ஃபைன். இதெல்லாமே நம்ம ஈக்லிபிரியம் லெசன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். கான்ஜுகேட் ஆசிட், கான்ஜுகேட் பேஸ்னா என்ன? இதனுடைய pHலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? pKa வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? மோஸ்ட்லி நம்ம சொல்யூஷனுடைய pH வச்சு போடுறதை விட pKa வச்சு தான் நம்ம pKa ஆர் pKb. ஆசிடுக்கு pKaன்னு சொல்லுவோம், பேஸுக்கு pKbன்னு சொல்லுவோம். இந்த வேல்யூஸை வச்சு தான் அதனுடைய அசிடிட்டி, பேசிசிட்டியை நம்ம அதிகமா எழுதுறோம். ஓகேவா? ஸோ அதெல்லாத்தையும் நீங்க ஈக்லிபிரியம் லெசன்ல பார்க்கலாம். ஓகே. செகண்ட் ஒன், acidity of alcohols. The acidic character of alcohol is due to the polar nature of OH bond. Oxygen electron நெகட்டிவா இருக்கும், ஹைட்ரஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கும். அப்ப இந்த பாண்ட் பிரேக் பண்ணா H+O- கிடைக்கும். இந்த போலார் நேச்சர் தான் எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கிற ஆக்சிஜன், எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கிற ஹைட்ரஜன் ஒன்னா இருக்கிற போலார் நேச்சர் தான் ஆல்கஹாலுடைய அசிடிக் கேரக்டருக்கு காரணம்னு சொல்றாங்க. An electron releasing group CH3, C2H5, மெத்தில், எத்தில் இதெல்லாமே என்னது? பிளஸ் இல்லையா? அதாவது எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியது. பிளஸ் ஐ குரூப் இன்க்ரீசிங் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் ஆக்சிஜன் டெண்டிங் டு டிக்ரீஸ் த polarity ஆஃப் OH பாண்ட். ஆக்சிஜன் பாண்டை என்ன பண்ணுது? கம்மி பண்ணுது. இதனுடைய வீக்னஸ், அதாவது இதனுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணுது. அதனால ஈஸியா இங்க H+ போகுதுன்னு சொல்றாங்க. This decreases the acid strength. For the reason, the acid strength of alcohol decreases in the following order. பாருங்க, ஒரு பிரைமரி ஆல்கஹாலுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம்னு கொடுத்திருக்காங்க. அதை விட செகண்டரி ஆல்கஹாலுக்கு கம்மி. ஏன் செகண்டரி ஆல் கம்மி? ஏன்னா ஆறுன்றது ஒரு மெத்தில் ஆர் எத்தில் குரூப்னு வச்சுக்கோங்களேன். இந்த எத்தில் குரூப்போ மெத்தில் குரூப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா டொனேட் பண்ணும். இது எலக்ட்ரானை டொனேட் பண்ணா அந்த கார்பன் ஆக்சிஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்காது. ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுக்கலனா ஹைட்ரஜன் கிட்ட இருந்து ஆக்சிஜன் எலக்ட்ரானை வாங்காது. ஆக்சிஜன் எலக்ட்ரானை வாங்கினா, நான் எழுதுறேங்க பாருங்க, CH3OH இந்த மெத்தில் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை கொடுக்குது. அப்படி கொடுக்கறதுனால ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் தேவைப்பட்டுச்சு. அந்த எலக்ட்ரானை இப்ப மெத்தில் கொடுக்கறதுனால ஹைட்ரஜன் கிட்ட இருந்து அது எலக்ட்ரானை அந்த அளவுக்கு இழுக்காது. எலக்ட்ரானை எடுத்து
இந்த பாண்டை உடைச்சி ஆக்சிஜன் எலக்ட்ரான் எல்லாம் ஆக்சிஜன் எடுத்துட்டு மைனஸ் ஆனாதான் ஹைட்ரஜனால என்னவா போக முடியும், H+ போக முடியும். when the compound donate H+, எப்பெல்லாம் எந்த காம்பவுண்ட்லாம் H+ புரோட்டானை டொனேட் பண்ணுதோ அதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ஆசிட்னு சொல்லுவேன் இல்லையா. ஆனா இங்க மெத்தில்னு ஒரு குரூப் எலக்ட்ரானை கொடுக்கறதுனால ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை எடுக்காது. எலக்ட்ரானை எடுக்கலனா அந்த ஹைட்ரஜனால H+ போக முடியாது. H+ போகலனா புரோட்டான் போகலனா அப்ப நம்ம அதை ஆசிட்னு சொல்ல மாட்டோம், லெஸ் அசிடிக்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஒரு மெத்தில் இருக்கும் போதே இந்த மாதிரினா, இன்கேஸ் இது CH2 இருந்து இது கூட இன்னொரு மெத்தில் இருந்துச்சுன்னா, இல்ல இது CH இருந்துச்சுன்னா இது கூட இன்னொரு மெத்தில் இருந்துச்சுன்னா, அப்போ நிறைய அல்கைல் குரூப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிட்டே இருக்கும். அப்ப ஆக்சிஜனுக்கு தேவையான எலக்ட்ரான் இங்க இருக்கிற லெஃப்ட் சைடுல இருக்கிற அல்கைல் குரூப்பே டொனேட் பண்ணுச்சுன்னா ஹைட்ரஜன் டொனேட் பண்ணாது. ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுக்கலனா ஹைட்ரஜன் என்னவா போகாது, H+ போகாது, புரோட்டானா போகாது. அதனால அதை நம்ம அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மின்னு சொல்றோம். இததான் இங்க எழுதிருக்காங்க. பிரைமரி ஆல்கஹால் which is more acidic than secondary alcohol. செகண்டரியில 2 அல்கைல் குரூப் எலக்ட்ரானை கொடுக்குது. அந்த எலக்ட்ரானை கொடுக்கிற சைனை தான் அந்த ப்ளூ கலர்ல ஒரு ஏரோ மார்க்ல போட்டிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு, ப்ளூ கலர் ஏரோ மார்க். ஃபைன். which is very very less. இந்த இங்க பாருங்க டபுள் ஏரோ போட்டிருக்காங்க. ஒரு தடவை இருந்தா கம்மின்னு அர்த்தம், 2 தடவை இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கம்மின்னு அர்த்தம். சோ வெரி வெரி லெஸ் தேன் டெர்ஷரி. அப்ப டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு அசிடிக் கேரக்டர் சுத்தமா இருக்காது. ஏன் புரியுதா, ஏன்னா மூணுமே அல்கைல் குரூப்பா இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் கூட இல்ல இந்த கார்பன் கூட, ஆல்பா கார்பன்ல. அப்ப tertiary alcohol is very less acidic, secondary is slightly acidic, primary is more acidic. பிரைமரி ஆல்கஹால் தான் அசிடிக் கேரக்டர்ல அதிகம், அதை விட செகண்டரி கம்மி, அதை விட டெர்ஷரி கம்மி. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, அசிடிக் கேரக்டர் கேட்டா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? ஓகே ஃபைன். ஆல்கஹால்ஸ் ஆர் ஹவெவர் வீக்கர் ஆசிட்ஸ் தென் வாட்டர். ஆனா வாட்டரை கம்பேர் பண்ணும்போது ஆல்கஹாலுக்கு என்ன சொல்றாங்க, வீக்கர் ஆசிட்னு தான் சொல்றாங்க, அசிடிட்டி கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. திஸ் கேன் பி illustrated by the reaction of water with alkoxide. வாட்டர் அல்காக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். பேஸ் ஒரு அல்காக்சைடு இருக்கு, அது கூட வாட்டரை சேர்க்கும் போது வாட்டர்ல இருக்கிற H+ எடுத்துட்டு ROH ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது which is a conjugate acid, and OH- ஃபார்ம் ஆகுது, அது கான்ஜுகேட் பேஸ்னு சொல்றாங்க. ஆசிட்ல இருந்து உருவாக்குறதுனால அது கான்ஜுகேட் பேஸ், பேஸ்ல இருந்து உருவாக்குறதுனால இது கான்ஜுகேட் ஆசிட்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் ரியாக்ஷன் ஷோஸ் தட் வாட்டர் இஸ் a better proton donor. வாட்டர் தான் ஈஸியா H+ டொனேட் பண்ணுது. அப்ப H+ யார் கொடுக்குறாங்களோ அவங்க தானே ஆசிட். அப்ப ஆல்கஹால் ஆசிட் இல்ல, ஆசிட் தான், அதாவது வாட்டர் தான் ஆசிட்னு சொல்றாங்க. தட் இஸ் ஸ்ட்ராங்கர் ஆசிட் தேன் ஆல்கஹால். என்ன சொல்றாங்கன்னு புரியுதா, ஆல்கஹாலை விட வாட்டர் தான் ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்றாங்க. Also in the above reaction we note that an alkoxide ion is a better proton acceptor than hydroxide ion. அதாவது OH- எந்த அளவுக்கு H+ அக்செப்ட் பண்ணுதோ அதை விட RO- அல்காக்சைடு அயான், இது ஹைட்ராக்சைடு, இது அல்காக்சைடு. ஓகே, ஒரு அல்காக்சைடு அயான் H+ ஈஸியா அட்டாக் பண்ணுன்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு, ஏன்னா அல்காக்சைடு இஸ் மோர் பேசிக். ஃபைன், இதை இங்க எழுதிருக்காங்க, படிக்கிறேன் பாருங்க. We note that an alkoxide ion is a better proton acceptor. alkoxide ion தான் புரோட்டானை பெட்டரா அக்செப்ட் பண்ணுது, புரோட்டானை நல்ல விதமா அக்செப்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. பெட்டர் புரோட்டான் அக்செப்டர் தேன் ஹைட்ராக்சைடு அயான். ஒரு OH- எந்த அளவுக்கு H+ அட்டாக் பண்ணுமோ இழுக்குமோ அதை விட அல்காக்சைடு அயான் ரொம்ப அதிகமா இழுக்குன்னு சொல்றாங்க, ஏன்னா இது ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, which is suggest that alkoxides are strong base. இது மூலமா என்ன தெரியுது, அல்காக்சைடு தான் ஸ்ட்ராங் பேஸ்னு தெரியுது. சோடியம் மீத்தாக்சைடு இஸ் a stronger base than sodium hydroxide. ஒரு NaOH இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய pH எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 14 இருக்கும் பேஸ். ஃபைன். இன் கேஸ் ஒரு ஈத்தாக்சைடு இருக்கு, C2H5ONa சோடியம் ஈத்தாக்சைடு, இதனுடைய pH எவ்வளவு இருக்குன்னா மோர் தென் 16 இருக்கும், ரொம்ப ரொம்ப பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம். புரியுதா, இந்த மாதிரி அல்காக்சைட்ஸ்க்கு pH பேசிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். இந்த பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிற ஸ்ட்ராங் பேசஸ் சோடியம் அல்காக்சைடு, பொட்டாசியம் அல்காக்சைடு, சோடாமைடு, பொட்டாசியமைடு, இதெல்லாம் தான் எலிமினேஷன் ரியாக்ஷனை நடத்தும். ஓகேவா, இது நீங்க ஹாலோல்கேன்ஸ் ஹாலோரின்ஸ்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கவனிச்சவங்களுக்கு புரியும். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டா இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை ஃபேவர் பண்ணும். நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொன்னோம் இல்லையா, SN1 SN2, இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும் எப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி பேசஸ் எடுத்துக்கிட்டா. ஓகே, சப்போஸ் சோடியம் மீத்தாக்சைடு, பொட்டாசியம் மீத்தாக்சைடு இந்த மாதிரி மெட்டலை வச்சு வரக்கூடிய அல்காக்சைட்ஸ் எடுத்துக்கிட்டா விச் predominantly elimination reaction prefers. அந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் ப்ரிஃபர் ஆகும், எந்த ரியாக்ஷன் அதிகபட்சமா வாய்ப்பு நடக்கும் அப்படின்னா எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும், சப்ஸ்டிடியூஷன் நடக்காதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபைன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆல்கஹால்ஸ் ஆக்ட் as a Bronsted base as well. ஏற்கனவே முன்னாடி ஆல்கஹால் Bronsted acidன்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன சொல்றாங்க, ஆல்கஹால் Bronsted பேஸாவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அன்ஷேர்டு எலக்ட்ரான் பேர் ஆன் ஆக்சிஜன். ஆக்சிஜன் மேல எப்பயுமே என்ன இருக்கும், 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பாண்ட்ல இன்வால்வ் ஆகாம இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் தான் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்படி இல்லைன்னா நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், லோன் பேர்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த எலக்ட்ரான்ஸ் ரெடிலி அவைலபிள். எங்கயாவது H+ வந்துச்சுன்னா அது கூட டக்குன்னு போய் இது பாண்ட ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் இதை நம்ம Bronsted பேஸ்னு சொல்றோம். ஓகேவா? இட் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆன் ஆக்சிஜன் which makes them proton acceptor. இந்த எலக்ட்ரான்ஸ் தான் புரோட்டானை, H+ன்றது புரோட்டானை ஈஸியா அக்செப்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகே, இது எல்லாமே நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸை பார்த்தோம். இதே மாதிரி அசிடிட்டி ஆஃப் ஃபீனால் கொடுத்துருக்காங்க. ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல அசிடிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? இந்த ஒண்ணு மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபீனால் இங்க எழுதியிருக்காங்க C6H5OH. இந்த ஃபீனால்ல ஆக்சிஜன் கிட்ட எப்பயுமே என்ன இருக்கும், 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டபுள் பாண்டை மேக் பண்ணுச்சுன்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க வந்துச்சுன்னா டபுள் பாண்ட் மேக் ஆகும். அப்ப இந்த O+ ஆயிடும். இந்த பாண்ட் இங்க கார்பனுக்கு டபுள் பாண்ட் வரும்போது இந்த பாண்ட் பிரேக் ஆகி எங்க போயிருக்கும், இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அப்ப இங்க பாண்ட் இருக்காது, இங்க மைனஸ் இருக்கும். கரெக்டா? இங்க பாண்ட் இருக்காது, இங்க மைனஸ் இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன நடந்திருக்கும், இந்த மைனஸ் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த பாண்ட் உடஞ்சு இங்க வரும். பேரா பொசிஷன் மைனஸ் ஆகும். இங்க OH அப்படியே தான் இருக்கும். ஆக்சிஜன் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிளஸ்ஸா இருக்கு. இந்த O பிளஸ்ஸா இருந்துச்சுனாலே நம்ம இதை என்ன சொல்லலாம்னா ஆக்சோனியம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், ஆக்சோனியம். ஃபைன். ஸோ அடுத்தது என்ன நடக்குது, இந்த மைனஸ் உள்ளார வருது, இந்த பாண்ட் உடஞ்சி ஆர்த்தோக்கு வருது. அப்ப எனக்கு இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இங்க மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் இங்க வந்துச்சுன்னா இந்த பை பாண்ட் உடஞ்சி திரும்ப ஆக்சிஜனுக்கே போகும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், கெட் பேக் த ஒரிஜினல் காம்பவுண்ட் ஃபீனால் கிடைக்கும் இல்லையா. பை பாண்ட் மட்டும் அதனுடைய பிளேஸை மாத்தி இருக்கு. ஸோ ஆக்சிஜன் வித் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹைட்ரஜன். இங்க எடுத்துக்கிட்ட ஃபீனாலே தான் இங்கேயும் இருக்கு. ஆனா இங்க ஃபீனால்ல எங்க பை பாண்ட் இருந்துச்சோ அது கொஞ்சம் மாறி இருக்கு, டீலோக்கலைசேஷன் நடந்திருக்கு. இந்த மாதிரி பை எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைசேஷன் ஆகிறத இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 2 3 4 ஈவன் இதையும் 5ன்னு சொல்லிக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவோம். என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம், கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்க புக்ல என்ன படிக்கலாம், ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எந்த ஒரு காம்பவுண்டுக்கு அதிகமா இருக்கோ அது மோர் ஸ்டேபிள். த காம்பவுண்ட்ஸ் விச் இஸ் மோர் ரெசனன்ஸ், எந்த ஒரு காம்பவுண்ட் அதிகமான ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுதோ அந்த காம்பவுண்டுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஓகே, சோ உங்களுக்கு ஒரு ரூல் சொல்றேன். என்னது, ரெசனன்ஸ் is directly proportional to stability. அது கார்போகேட்டையானோ கார்பானியானோ பிளஸோ மைனஸோ எதுவா வேணா இருக்கலாம். ஒரு மாலிகுலுடைய ஸ்டெபிலிட்டி எதை பொறுத்து இருக்குன்னா அந்த காம்பவுண்டுடைய ரெசனன்ஸை பொறுத்து இருக்கும். ஒரு காம்பவுண்டுக்கு ரெசனன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, டீலோக்கலைசேஷன் அதிகமா நடந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டியும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த விஷயத்தை தான் இங்க அசிடிட்டி ஆஃப் ஃபீனால்ல எழுதிருக்காங்க. படிக்கிறேன் பாருங்க. The reaction of phenol with metals, example sodium or aluminum and sodium hydroxide indicates its acidic nature. ஏற்கனவே எப்படி ஆல்கஹால் கூட நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் H+ போயிட்டு அந்த இடத்துல எண்ணெய் வந்து சேர்ந்துச்சுன்னா சோடியம் ஃபீனாக்சைடுன்னு கிடைக்கும். அலுமினியத்து கூட 3 ஃபினைல் ஃபீனாக்சைடு ஒன்னா சேர்ந்து அலுமினியம் ஃபீனாக்சைடுன்னு ஒன்று கிடைச்சிருக்கும் இல்லையா. C6H5O 3 times. இது 3 times ஒரு அலுமினியத்து கூட இருக்கும். அலுமினியம் 3+ இருக்கும், இங்க 3- இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி அலுமினியம் ஃபீனாக்சைடு இந்த மாதிரி எது வேணா கிடைச்சிருக்கலாம். ஓகே, இதெல்லாம் அசிடிக் நேச்சரை நம்மளுக்கு காமிக்குது. ஃபீனால் ஒரு H+ கொடுக்கக்கூடியது அசிடிக்னு சொல்றாங்க.
Okay, the hydroxyl group in phenol is directly attached to sp2 carbon. All aliphatic alcohol ல sp3 carbon அட்டாச் ஆயிருக்கும். ஆனா இங்க aromatic alcohol ல என்ன பண்ணிருக்காங்க, sp2 கார்பன். பென்சீன்ல எல்லாமே டபுள் பாண்ட் கார்பன் தானே, sp2 கார்பன். இந்த டபுள் பாண்ட் sp2 கார்பன்ல ஆல்கஹால் டைரக்டா அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. கார்பன் ஆஃப் பென்சீன் ரிங் which act as an electron withdrawing group. இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் குரூப் sp2 கார்பன்ல ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா இது என்னவா ஆக்ட் ஆகுதா, எலக்ட்ரான் withdrawing குரூப்பா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. Due to this, the charge distribution in phenol molecule is as depicted in its resonance structure. அப்ப இந்த phenol-உடைய சார்ஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எல்லா இடத்துலயும் பகிர்ந்து இருக்கும் அப்படின்றத நம்ம எதை வச்சு சொல்றோம், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு சொல்றோம்னு சொல்றாங்க. causes the oxygen of hydroxyl group to be positive. அப்ப இந்த ஆக்சிஜன் பாசிட்டிவா இருக்கும். பென்சீன் ரிங்ல மத்த இடம்லாம் என்னவா இருக்கும்னா நெகட்டிவா இருக்கும். ஆர்த்தோ, பேரா, ஆர்த்தோ இந்த 3 இடமும் நெகட்டிவா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இதை தான் வேர்டிங்ல சொல்லியிருக்காங்க. The reaction of phenol with the aqueous sodium hydroxide indicates the phenol are stronger acid. இதை படிச்சிட்டோமா? ஓகே, ஆல்கஹால்ஸ் அண்ட் வாட்டர். ஆர்டினரியா அலிஃபாட்டிக் ஆல்கஹாலை விட வாட்டரை விட ஃபீனாக்சைடு அயனுக்கு நம்மளுக்கு என்னதுன்னா ஃபீனால் இஸ் ஸ்ட்ராங்கர் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபீனாக்சைடு அயன் இஸ் மோர் ஸ்டேபிள், அது நிறைய ரெசனன்ஸ் கொடுக்குது. அப்போ ஆல்கஹால்ஸ் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்றேன், வாட்டரை விட ஆல்கஹாலுக்கு அசிடிக் கேரக்டர் கம்மி, வாட்டர் தான் மோர் அசிடிக்னு பார்த்தோம். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல்கஹால் வாட்டர் இந்த ரெண்டுத்தையும் விட ஃபீனாலுக்கு அசிடிக் கேரக்டர் அதிகம்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங்கர் ஆசிட் தேன் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். ஆல்கஹால் வாட்டர் இந்த ரெண்டுத்தையும் விட ஃபீனாலுக்கு ஆசிட் ஸ்ட்ரென்த் அதிகம். Let us examine how a compound in which a hydroxyl group attached to an aromatic ring is more acidic than one in which a hydroxyl group is attached to an alkyl group. அதாவது ஒரு அரோமேட்டிக் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கிற ஹைட்ராக்சில் குரூப் எப்படி ஸ்ட்ராங் ஆசிடா இருக்கு, எதை விட அல்கைல் குரூப்ல அட்டாச் ஆயிருக்கிற ஹைட்ராக்சில் குரூப்பை விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். The ionization of an alcohol and a phenol takes place as follows. So alcohol எப்படி பிரியும், RO மைனஸ் ஆகும், H பிளஸ் ஆகும் பிரியும். லைக் தட் phenol எப்படி பிரியும்னா C6H5O மைனஸ் phenoxide அயனாவும் H பிளஸ் ஆகும் பிரியுது. அப்ப ரெண்டுமே H பிளஸ் தான் கொடுக்குது ஆசிட். ஓகே, டியூ டு த ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இங்க இருக்கக்கூடிய கார்பன்லாம் என்னதுன்னா sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் அரோமேட்டிக்ல. ஓகேவா, பென்சீன்ல இருக்கிற கார்பன்லாம் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இந்த கார்பன் என்னது sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இங்கதான் எஸ் கேரக்டர் அதிகமா இருக்கு, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம்னு எப்படி சார் சொல்ல முடியும் ஒரு ஆட்டம்க்கு பார்த்த உடனே அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ் கேரக்டர் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும். இஃப் எஸ் கேரக்டர் இஸ் இன்க்ரீசஸ், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஓகேவா? sp2 hybridized carbon of phenol hydroxide is attached. Electron density decreases on oxygen. Electron density எப்படி இருக்கு ஆக்சிஜன்ல கம்மியா இருக்கு, ஏன்னா sp2 hybridizedல இருக்கிறதுனால. This increases the polarity of OH bond. அப்ப ஆக்சிஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டிலாம் பென்சீனுக்குள்ள வரதுனால அங்க எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கு. அப்ப ஈஸியா அது ஹைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிட்டு H பிளஸ் லாஸ் பண்ணும். ஓகேவா? That than that of alcohols. Now let us examine the stabilities of alkoxide and phenoxide ion. Alkoxide stability எப்படி இருக்கும், phenoxide stability எப்படி இருக்கும்னு பார்க்கிறோம். In alkoxide ion the negative charge is localized. Negative charge ஒரே இடத்துல தான் இருக்கும். எங்க? on oxygen. Oxygen atom மேலேயே தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிளஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு O மைனஸ் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். The delocalization of negative charge structure 1 to 5 makes, பாத்தீங்கன்னா இங்க தெரியும் ஸ்ட்ரக்சர் 1 2 3 4 5 5 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் நான் சொன்னேன் கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர், ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் சொன்னேன். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு எதை காமிக்குதுன்னா ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது அதே இடத்துல இல்ல, லோக்கலைஸ் ஆகல, டீலோக்கலைஸ் ஆகுது. ஒரே இடத்துல இல்லாம நகர்ந்து போயிட்டே இருக்கு, நகர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டீலோக்கலைஸ் ஆகுறதுனால அந்த மாலிகுலுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். அப்ப ஆல்கஹாலுடைய அல்காக்சைடை விட அல்காக்சைடு RO அல்காக்சைடை விட ஃபீனாக்சைடுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், அரோமேட்டிக் ஆக்சைடுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு சொல்றாங்க. ஓகேவா? Phenoxide ion is more stable and favors the ionization of phenol. Okay, phenol easy ionization பண்ணுதுன்னு சொல்றாங்க. Although there is also charge delocalization in phenol. Phenolல என்ன நடக்குதா, சார்ஜ் டீலோக்கலைஸ் ஆகுது, நகர்ந்து போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இட்ஸ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் have the charge separation. இதனுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல சார்ஜ் என்ன ஆகுதுன்னா செப்பரேட் ஆகுது, ஆர்த்தோல இருந்து பேரால இருந்து மெட்டானு வேற இடத்துக்கு போகுது. டியூ டு which the phenol molecule is less stable than phenoxide ion. அப்ப இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பாருங்க, phenol C6H5OH இந்த ஃபீனாலுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி, ஃபீனாக்சைடு அயானுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு சொல்றாங்க.
இது ஃபீனாக்சைடு அயான். ஏன் ஃபீனாக்சைடு அயனுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும்? ஏன்னா ஃபீனாலை விட ஃபீனாக்சைடு அயன்ல தான் ரெசனன்ஸ் ரொம்ப அதிகமா நடக்கும். 5 கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஸோ ஃபீனாக்சைடு அயன் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் ஃபீனால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஸ்டெபிலிட்டியில. ஓகே. இன் சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால், சப்போஸ் ஃபீனால்ல ஏதாவது சப்ஸ்டியூட் ஆயிருந்துச்சுன்னா, அது என்னவா சப்ஸ்டியூட் இருக்கலாம்? ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் சப்ஸ்டியூட் ஆகலாம், அல்லது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் சப்ஸ்டியூட் ஆகலாம். அதை பொறுத்து அசிடிட்டி கண்டிப்பா மாறும், ஸ்டெபிலிட்டியும் மாறும். The presence of electron withdrawing group such as nitro group enhances the acidic strength of phenol. எக்ஸாம்பிள், ஒரு ஃபீனாலை விட ஆர்த்தோ நைட்ரோ ஃபீனாலுக்கு அசிடிக் கேரக்டர் அதிகமா இருக்கும். ஏன்னா நைட்ரோ குரூப் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். இது பிடிச்சி எலக்ட்ரான் எடுத்துச்சுன்னா பென்சின் ரிங்குக்கு எலக்ட்ரான் தேவைப்படும். அது நைட்ரோக்கு கொடுத்துருச்சுன்னா ஃபீனால் கிட்ட இருந்து ஆக்சிஜன் கிட்ட இருந்து பென்சின் எடுத்துக்கும் எலக்ட்ரானை. ஆக்சிஜன் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு H பிளஸ் கொடுக்கும். அப்ப மோர் அசிடிக். ஒரு ஃபீனாலை விட நைட்ரோ ஃபீனாலுக்கு அசிடிட்டி அதிகம். நைட்ரோ ஃபீனாலை விட 2,4 டைநைட்ரோ ஃபீனாலுக்கு, 2,4,6 ட்ரைநைட்ரோ ஃபீனாலுக்கு இன்னும் அசிடிட்டி அதிகமாகும். அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா சேருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதனுடைய அசிடிட்டி அதிகமாகும். இதை தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் படிக்கிறேன். The presence of electron withdrawing group such as nitro group enhances the acidic strength. Acidic strength அதிகமாக்குதுன்னு சொல்றாங்க of phenol. This effect is more pronounced when such a group is present at ortho and para. அந்த எலக்ட்ரான் withdrawing group எங்க இருக்கணும்னு சொல்றாங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன்லயோ அல்லது பேரா பொசிஷன்லயோ இருக்கணும்னு சொல்றாங்க. மெட்டாவில் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா? It is due to the effective delocalization of negative charge in phenoxide ion when substituent is at ortho and para position. ஏன்னா உங்களுக்கு phenoxide ion ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க பாருங்க, ஆர்த்தோ, அப்புறம் இது பேரா, இது ஆர்த்தோ. ஆர்த்தோ பேரா ஆர்த்தோ, இதுல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. இங்க ஒரு NO2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்துச்சுன்னா ஈஸியா எலக்ட்ரானை பிடிச்சி எடுத்துக்கும் இல்லையா? அங்க மைனஸ் இருக்கு, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ன்றது பிளஸ், அது எலக்ட்ரானை எடுத்துக்கும். அப்ப அசிடிக் கேரக்டர் அதிகமாகும்னு சொல்றாங்க. Effective delocalization of negative charge. Okay. On the other hand, electron releasing group, example methyl, ethyl, இந்த மாதிரி alkyls எல்லாமே என்னது? electron releasing group இல்லையா? electron donating group. electron releasing group present ஆயிடுச்சுன்னா such as alkyl group in general do not favor the formation of phenoxide. இது என்ன பண்ணாதான் phenoxide ஃபார்ம் ஆகிறதுக்கு விடாதுன்னு சொல்றாங்க. ரிசல்ட்டிங் இன் டிக்ரீஸ் இன் அசிடிக் ஸ்ட்ரென்த். அப்ப ஃபீனாக்சைடு அயன் ஃபார்ம் ஆனதான் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும், அசிடிக் கேரக்டர் அதிகம்னு சொல்லுவோம். ஃபீனாக்சைடு அயனே ஒழுங்கா ஃபார்ம் ஆகலனா அப்ப அசிடிக் கேரக்டர் எப்படி இருக்கும்? ஆசிட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா டிக்ரீசஸ், கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தான்ப்பா. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஃபீனால்ல வந்துச்சுன்னா இட் இன்க்ரீசஸ் ஆசிட் ஸ்ட்ரென்த். அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணும்? அதிகமாக்கும். எலக்ட்ரான் ரிலீசிங் ஆர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துச்சுன்னா அது ஆசிட் ஸ்ட்ரென்த்தை டிக்ரீஸ் பண்ணும். புரியுதா? இதை மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், மீதி எதுவும் தேவையில்லை. ஓகே. கிரிசால்ஸ், அதாவது ஒரு பென்சின்ல மெத்திலும் ஆல்கஹாலும் ஒன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? கிரிசால்னு சொல்லுவோமா? ஓகே. மெத்திலும் ஆல்கஹால், இது ஓ கிரிசால். இதே மாதிரி மெட்டால இருந்தா எம் கிரிசால், பேரால இருந்தா பி கிரிசால்னு சொல்லுவோம். கிரிசால்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் லெஸ் அசிடிக் தேன் ஃபீனால். ஃபீனாலை விட கிரிசாலுக்கு அசிடிட்டி இன்னும் கம்மின்னு சொல்றாங்க. ஏன் சார் இங்கேயும் ஆல்கஹால் தானே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெத்தில்ன்றது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அது எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இங்க அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆகுது, கம்மியாகுது. அப்ப ஃபீனால்ல எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய, எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணக்கூடிய குரூப் வந்தா அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரானை வாங்கிக்கிற குரூப் வந்துச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். புரிஞ்சுச்சா? ஓகே. சோ இங்க சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆர்த்தோ நைட்ரோஃபினால், மெட்டா நைட்ரோஃபினால், பேரா நைட்ரோஃபினால், தென் ஃபீனால். பாருங்க, இந்த ஆர்த்தோ மெட்டா பேரா நைட்ரோஃபினால், நைட்ரோ சப்ஸ்டிடியூட்டா இருக்கிற ஃபீனாலுக்கு pKa வேல்யூ 7.2, 8.3, 7.1. ஓகேவா? Ka வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா மோர் ஆசிட்னு அர்த்தம், Ka வேல்யூ அதிகமா இருக்குன்னா லெஸ் ஆசிட்னு அர்த்தம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. pKa வேல்யூ, pKa வேல்யூ எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது மோர் ஆசிட். ஸோ ஆர்த்தோ நைட்ரோஃபினால் தான் மோர் அசிடிக்னு அர்த்தம். அடுத்தது மெட்டா நைட்ரோஃபினால், அதுக்கப்புறம் பேரா நைட்ரோஃபினால். இப்போ ஆர்த்தோ பேராவிலேயே யாருக்கு அசிடிட்டி ரொம்ப அதிகம்னு பார்த்தீங்கன்னா பேரா நைட்ரோஃபினாலுக்கு தான். தெரியுதா? இங்க 7.1 தான் இருக்கு, வேல்யூ கம்மியா இருக்கு pK வேல்யூ. அப்போ இது மோர் அசிடிக். ஸோ பேரா நைட்ரோஃபினால் இஸ் மோர் அசிடிக் தேன் ஆர்த்தோ நைட்ரோஃபினால். ஆர்த்தோ நைட்ரோஃபினால் இஸ் மோர் அசிடிக் தேன் மெட்டா நைட்ரோஃபினால் 8.3. ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் விட ஃபீனாலுக்கு அசிடிட்டி கம்மியா இருக்கு. ஏன்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க. வேல்யூ அதிகமா இருக்குன்னா அப்ப ஆசிட் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஓ கிரிசால், எம் கிரிசால், பி கிரிசால். இப்பெல்லாம் மெத்தில் ஒன்று சப்ஸ்டிட் ஆகுது, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துருச்சு. இங்க நைட்ரோன்னு ஒன்று இருந்துச்சு, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதனால ஆசிட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்துச்சு.
இங்க எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வருது. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வரும்போது ஆசிட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது? இன்னும் கம்மியாகுது. pKa வேல்யூ அதிகமாகுது. pKa வேல்யூ அதிகமாச்சுன்னா ஆசிட் ஸ்ட்ரென்த் கம்மியாகுதுன்னு அர்த்தம். சோ எத்தனாலுக்கு பாருங்க 15.9 ரொம்ப ரொம்ப கம்மியான ஆசிட்னு சொல்லணும். ஓகே. From the above data you will note that phenol is million times more acidic than ethanol. இங்க எத்தனால் இருக்குல்ல, இந்த எத்தனாலை விட பீனாலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 தான் கொடுத்துருக்காங்க. இங்க 15.9 கொடுத்துருக்காங்க. இது 10 பவர் 16 வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டா. இது 10 பவர் எவ்வளவு டைம்ஸ் 10. ஓகேவா? இது 10 பவர் 16, இது 10 பவர் 10. சோ 6 டைம்ஸ் கம்மியா இருக்கு. 10 பவர் 6ன்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 10 லட்சம் மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? phenol is million times acidic than ethanol. ஒரு அலிஃபேட்டிக் ஆல்கஹாலை விட அரோமேட்டிக் ஆல்கஹால் 10 லட்சம் மடங்கு அதிக அசிடிக் தன்மை, அமிலத்தன்மை கொண்டது, ஆசிட் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ அடுத்தது எஸ்டரிஃபிகேஷன். இதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.